இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கம்பி வேலி போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கம்பி வேலி வேலை நம்ம பண்றது இல்லைங்க. ஜஸ்ட் நம்மளுடைய காட்டுக்கு நம்ம கம்பி வேலி போடும்போது எவ்வளவு ஆச்சு? நம்ம ஒரு சில பேர்த்துக்கு அடிக்கி கொட்டேஷன் கேட்போம். அது எப்படி அடிப்படையில வருது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போங்க. ஸோ இந்த காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1165 அடிக்கு நம்ம போட்டோம். 1165 அடிக்கு எத்தனை கல்லு பிடிச்சது, எவ்வளவு பைண்டிங் ஒயர் தேவைப்பட்டது, அதெல்லாம் எவ்வளவு சார்ஜஸ் ஆச்சு, லேபர் சார்ஜஸ் எவ்வளவு, ஸோ டோட்டல் காஸ்ட் போட்டு டிவைடட் பை 1165 போட்டோம்னா நம்ம அடிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிடலாங்க. ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1030 டு 1060 ஒரு அடிக்கு நமக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்லாம் இதுக்கு நமக்கு தேவை, நான் என்னென்ன ரெக்யர்மெண்ட் என் சைட்ல சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அடி ஸ்டோனு 5 அடிக்கு வந்து நமக்கு வந்து 2 அடி உள்ள போயிடும், 5 அடிக்கு வந்து நமக்கு கம்பி வேலி போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி 5 அடி கைட்லிங்க. ஸோ 10 அடி இன்டர்வல்ல நமக்கு போட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர் 8 அடி இன்டர்வல்லையும் போடுவாங்க. 8 அடி இன்டர்வல்னா நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதிகமாகும், நம்ம 10 அடிக்கே போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து ஒயருங்க. ஸோ ஒயர் வந்து டாட்டாலையும் இருக்குதுங்க. நான் சொல்லியிருந்தது வந்து 5 இன்ச்சு 12 கேஜ் மைக்கான் ஒயருங்க. அதாவது 3x3 மைக்கான் ஒயர் நான் சொல்லியிருந்தேன். என்னோட கம்பி வேலிக்கு வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 அடி ஒயரத்துக்கு அந்த மைக்கான் ஒயர் வந்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்பெட்டுங்க, அதாவது முள்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முள்வேலியுமே அதுக்கப்புறம் அந்த கட்டுக்கம்பி பைண்டிங் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கம்பி வேலி போடுறதா இதெல்லாம் தேவைங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெட்டீரியல் ரெக்கையோடுங்க. சரி, 1165 அடிக்கு நமக்கு வந்து எவ்வளவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கல்லு பாத்தீங்கன்னா 152 கல்லு நமக்கு தேவைப்பட்டுச்சுங்க. இந்த 152 கல்லுல நமக்கு 135 கல்லு மட்டும்தான் வந்து நேர் கல்லுங்க. மீதி எல்லாமே முட்டுக்கல், அதாவது பெண்டு கார்னர் இந்த வர்ற இடத்துல எல்லாமே நமக்கு அடிஷனலா 2 கல்லை வந்து அதுல ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கல்லுடைய ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 ரூபா சார்ஜ் பண்றாங்க. 152 கல்லுக்கு மொத்தம் 54,720 ரூபா நமக்கு வந்து சார்ஜ் ஆச்சுங்க. அடுத்து வந்து அந்த 5 இன்ச்சு 12 கேஜ் மைக்கான் ஒயர் சொல்லியிருந்தாங்க, 5 அடி ஒயரம் போடுறதுக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 55 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அப்போ மொத்தம் 1165 இன்டூ 55 அப்படின்னு போட்டோம்னா 64,075 ரூபாய் ஆச்சுங்க அந்த மைக்கான் இதுக்கு. அடுத்து வந்து முள்வேலி, அதாவது பார்பெண்டுக்கும் அதுக்கப்புறம் பைண்டிங் ஒயர் கட்டு கம்பிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 15 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 1165 அடிக்கு 15 ரூபாய்ன்னு போட்டோம்னா 17,475 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அடுத்து லேபர் சார்ஜஸ்ங்க. ஒரு அடிக்கு வந்து 16 ரூபாயிலிருந்து 17 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாமாங்க. நமக்கு வந்து 16 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 1165 அடிக்கு 16 ரூபாய்ன்னு போட்டீங்கன்னா 18,640 ரூபா ஆச்சுங்க. அடுத்து இதுக்கான சின்ன டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு 600 ரூபாய்ன்னு போட்டிருந்தாங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இது அத்தனையும் சேர்த்து 1,55,510 ரூபாய் நமக்கு வந்து செலவாச்சுங்க. இதே ஒரு அடிக்கு வேணும் அப்படின்னாங்காட்டி நான் அந்த 1,55,510 ரூபா வகுத்தல் 1165 ஓட்டனா ஒரு அடிக்கு வந்து 133 ரூபா புள்ளி 48 பைசா நமக்கு செலவாச்சு. இது எதெல்லாம் சேர்த்தாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜேசிபி ஒர்க்கு. ஜேசிபி ஒர்க்குனா நமக்கு எல்லா பூமி வந்து லெவலா இருக்கு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அண்டிலேஷனா இருக்கு, மேடு பள்ளமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இல்ல செடி கொடிகளா இருக்குது அப்படின்னம்னா அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து குழி எடுத்து கல்லு நெட்டுவாங்க. அதுக்காக நமக்கு ஜேசிபி தேவைப்படுங்க. ஸோ குழி எடுக்கிற அன்னைக்கு நமக்கு ஜேசிபி வரும். அது டைம் எடுக்கிறத பொறுத்து அதுக்கான சார்ஜ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் சார்ஜ் ஆச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபருக்கான டீ எக்ஸ்பென்சஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம அது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் சேர்த்தாம தான் இந்த ரேட்டு நான் போட்டிருக்கேங்க. ஃபீல்டுலாம் நமக்கு ஒரு சில பேர் கொடுக்கறது அடிக்கு வந்து ஒவ்வொரு டிஃபர் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்த பொறுத்து, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அடிகளை பொறுத்து, மெட்டீரியலோட குவாலிட்டியை பொறுத்து. இதே டாடாக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் மாறும். இல்லை 8 அடி இன்டர்வல்ல கல் போடணும்னா நம்ம கொஞ்சம் மாறுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.